அலுவலகத்திற்கு கால் டாக்ஸியில் சென்ற இளம்பெண். ஓடும் காரில் இளம்பெண்ணுக்கு காம வலை விரித்த காமுகன். வலையில் விழாததால் டாக்ஸிக்காக மாறிய டாக்ஸி டிரைவர். கழுத்தை நெரித்து கொன்று உடலில் கல்லை கட்டி கால்வாயில் வீசிய பயங்கரம். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கொலையாளி சிக்கினானா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கால்வாயில இளம்பெண் சடலம் ஒன்று மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த வழியா போனவங்க சடலத்தை பார்த்து பதறி போய் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு உடனே போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப இளம்பெண்ணை யாரோ கொன்னு போட்டுட்டு உடலை கல்ல கட்டி கால்வாயில வீசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத தெரிஞ்சாதான் அவங்கள கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் கடந்த சில நாட்களா சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன்ல இளம்பெண்ணை காணோன்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க. அப்போ டெல்லி சீமாபுரிங்கிற ஏரியாவை சேர்ந்த கோமலுங்கிற இளம்பெண்ணை 3 நாளா காணோன்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே கோமலோட பெற்றோரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு கால்வாயில கிடந்த சடலத்தை காட்டியிருக்காங்க. சடலத்தை பார்த்த பெற்றோர் அது கோமலுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸா மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் கோமலை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணையில இறங்கினாங்க. மார்ச் 14ஆம் தேதி காலையில வழக்கம் போல வேலைக்கு போறதுக்காக கோமல் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால தான் பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்ல இருந்து கிளம்பின கோமல் அன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்ப லேட் ஆனதால அடிக்கடி போற ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் பேரு ஆசிஃப். ஆசிஃபை கோமலுக்கு ரொம்ப வருஷமாவே நல்லா தெரியுமா. ஃபேமிலியோட வெளியூர் போகும்போதெல்லாம் ஆசிஃபோட காரை தான் கோமல் வழக்கமா புக் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் மார்ச் 14ஆம் தேதி ஆசிஃப் கார்ல ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு கோமல் ஆபீஸ்க்கும் போகல, போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. கடைசியா கோமல் ஆசிஃப் கார்ல தான் போனாங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு சந்தேக பார்வை ஆசிஃப் பக்கம் திரும்பிச்சு. அடுத்தது ஆசிஃபை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தானா வெளியில வந்திருக்கு. ரொம்ப நாள் பழக்கங்கிறதுனால ஆசிஃப்கோட கோமல் சகஜமா பேசி பழகி இருந்திருக்காங்க. ஆனா அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஆசிஃப் கார்ல போயிட்டு இருந்தப்ப கோமலை தவறான கண்ணோட்டத்துல தொட்டிருக்கான். அதோட இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு போகணுமா இல்ல நான் சொல்ற இடத்துக்கு போலாமான்னு இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்கான். உடனே டென்ஷனான கோமல் ஆசிஃபோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிருக்காங்க. கேஷுவலா தொட்டதுக்கு இப்படி அடிக்கிறேன்னு ஆசிஃபை கத்த, என்ன தைரியம் இருந்தா என்னை தொட்டு பேசுவேன்னு கோமல் சவுண்டு விட காருக்குள்ள வச்சு 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச ஆசிஃப் காருக்குள்ள வச்சு கோமலோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் கோமலோட உடலை மறைக்க பிளான் போட்ட ஆசிஃப் கடையில இருந்து கயிறு வாங்கியிருக்கான். கூடவே கீழே கடந்த பெரிய கல்லையும் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் காருக்குள்ள வச்சு கோமலோட உடல்ல கல்லை கட்டி டெல்லி சாவ்லா பகுதியில் உள்ள கால்வாயில வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். மார்ச் 14ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 3 நாளைக்கு அப்புறம் மார்ச் 17ஆம் தேதி தான் கோமலோட சடலம் கால்வாயில மிதந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ஆசிஃபை கோர்ட்ல ஆஜர்படுத்தி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க.